சின்ன சின்ன கீழ்ப்படியாமை தான் அநேகருடைய ஆசீர்வாதங்களுக்கு தடை. என்கிட்ட என்ன குறைவு இருக்கிறது? அலட்சியம் என்கிற குறைவு இருக்கு. அநேகர் அலட்சியப்படுத்துகிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்துகிறோம். கர்த்தர் ஒரு நாளில் அலட்சியப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவன் கனஈனப்படுவான். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். நீ நினைக்கலாம், கீழ்ப்படிதல் என்ன இருக்கு? ஒரு ராஜா தன் ராஜ்ய பாரத்தை இழந்து போனவனாய் எந்த அமலைக்கை அவன் கொல்லாமல் விட்டதினால் அந்த அமலைக்கினாலதான் சவுல் மரித்து போனான். ஆகவேதான் உங்களுக்குள்ளா இருக்கக்கூடிய நிர்விசாரங்கள், உங்களுக்குள்ளா இருக்கிற கோபங்கள், வைராகியங்கள், கசப்புகள் மரணத்திற்கு நேராக கொண்டு போகும். நீங்க மனிதர்களை ஏமாற்றலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். ஆகவேதான் உங்களுக்குள்ளா இருக்கிற கள்ளங்கள், கபடுகள், வேஷங்கள், வஞ்சனைகள், கசப்புகள் எல்லாம் உங்களுடைய இருதயத்துக்கு தெரியும். நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கு தெரியும். நீங்க யாரை விரோதிக்கிறீங்க, யாரை பகைக்கிறீங்க, யாரை சபிக்கிறீங்க, யாரை நோக்கி நீங்க பற்களை கடிக்கிறீங்க, எல்லாம் உங்கள் இருதயத்திற்கு தெரியும். நீங்க வெளியே கபடு இல்லாதவர்களைப் போல இருக்கலாம், ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறவர். வருஷத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு மனம் திரும்புதல் அவசியமாய் காணப்படுகிறது. ஒரு சின்ன கீழ்ப்படியாமை உங்கள் குடும்பத்தை சிதறடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன கீழ்ப்படியாமை உங்களுக்கு வேண்டிய நல்ல பதவி உயர்வுகளை நீங்க இழந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு சின்ன கீழ்ப்படியாமை நீங்க ஆண்டவரை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறீங்க.